வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்தில் இருந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், அருணீரேஷ் அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பகிடிவதைக்கு கடுமையான தண்டனை சட்டத்துக்கு அமைய வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. வடமாகாண முதலமைச்சரையும் ஏனைய இரு அமைச்சர்களையும் எதிர்வரும் 18ஆம் திகதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. நாளொரு அழகு பெறும் நல்லைக்கந்தன் இன்று சப்பரத்தேரில் எழுந்தருளினார். நியூஸ் ஃபர்ஸ்டின் கந்த கூட்டம் விசேட கலையகம் அங்குரார்ப்பணம். இந்தியாவின் 3 கப்பல்கள் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தன. இந்திய இலங்கை கூட்டு பயிற்சி ஆரம்பம். ஆசிய வலைப்பந்தாட்டத்தில் அரையிறுதியில் இலங்கை உலக கிண்ண தொடருக்கு தகுதி பெறுவதை இலக்கு. தார்ஜினி சிவலிங்கம். இவையே எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகிடிவதைகள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புலனறுவையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு குறிப்பிட்டார். நாட்டை பொறுப்பேற்க உள்ள பிள்ளைகள் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றனர். எனினும் இந்த அரசியல் காடையர்கள் பல்கலைக்கழகங்களில் அதிகாரங்களை பிடித்து வைத்துள்ளனர். இலங்கையில் மாத்திரமே பல்கலைக்கழக நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதியால் செல்ல முடியாது. இலங்கையில் மாத்திரமே அமைச்சர் ஒருவரால் பல்கலைக்கழக நிகழ்விற்கு செல்ல முடியாது. ருகுணு பல்கலைக்கழகத்தில் மிகவும் அழகான கேட்போர் கூடம் ஒன்றை இந்திய அரசாங்கம் அமைத்தது. அதனை திறந்து வைப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் என்னிடம் நாளொன்றை பெற்றனர். பல்கலைக்கழக மாணவர்களை கொலை செய்யும், கைகளை உடைக்கும், பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும், ஆடைகளை அவிழ்த்து முடியுமான அனைத்து கொடுமைகளையும் புரியும் இந்த மிலேச்சத்தன மாணவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு சென்று மனு ஒன்றை கையளித்தனர். 3ஆம் திகதி திறப்பு விழாவில் ஜனாதிபதி அனுப்ப வேண்டாம் என கோரியுள்ளனர். பேராதனை பல்கலைக்கழகம் 1 மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்டுள்ளது. ஏன் மூடப்பட்டுள்ளது? அவர்களின் கோரிக்கை என்ன? பொறியியல் பீடத்தில் விரிவுரைகளுக்கான வருகை 80% காணப்பட்டால் மாத்திரமே பரீட்சையில் தோற்ற முடியும். இதனை முழுமையாக நீக்குமாறு கோருவதே மாணவர்களை வழிநடத்தும் முன்னிலை சோசியலிச கட்சியினரின் கோரிக்கை. மிலேச்சத்தனம், அறியாமை, மனிதாபிமானமில்லை, கொடூரத்தனம், பகிடிவதை தொடர்பில் கடுமையான தண்டனை வழங்கும் சட்டமூலத்தை காலஞ்சென்ற ரிச்சர்ட் பாத்திரன பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றினார். இவ்வளவு காலமும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யுமாறு நாம் கூறியுள்ளோம். பிணை இல்லை, சிறைக்கு செல்ல நேரிடும், எதுவும் செய்ய முடியாது. மிகவும் சொற்பழமானவர்கள் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்காலத்தை அழிப்பதற்கு இடமளிக்க முடியாது. புலனறுவ ஹிங்குராகூட தேசிய தொழில் பயிற்சி நிலையத்தின் புதிய கட்டிட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நெதர்லாந்தின் உதவியில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு 700 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை புலனறுவ பராக்கிரம சமுத்திர திட்டத்தின் D1 வடக்கு கால்வாய்க்கு உரிய பழமை வாய்ந்த தீப்பட்டி பாலத்திற்கான நிர்மாண பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பாலம் சேதமடைந்தமையால் 15,000 ஏக்கர் நெற்செய்கைக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 250 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சில விடயங்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் பிரதமரிடம் தெரிவித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த காலங்களில் கணக்காய்வாளர் திணைக்களம் ஒன்று சரியான முறையில் இயங்கவில்லை. 20 வருடங்களுக்கு முன்பு சாதாரணமாக இருந்து அமைச்சராகியவர்கள் இன்று ஒரு இலங்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். முன்பு கணக்காய்வாளர் திணைக்களம் சரியான முறையில் இயங்காத ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படி வருவதற்கு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு அமைச்சுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அமைச்சர்களிடம் எப்படி பெருந்தொகையான பணம் தற்பொழுது இருக்கிறது. இந்த கணக்காய்வாளர் திணைக்களம் சரியான முறையில் இயங்க வேண்டும். அந்த திணைக்களம் சுயாதீன திணைக்களமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார், அரச பணத்தை வீணாக்குபவர்கள் அல்லது கொள்ளையடிக்கிறவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. உண்மையில் அந்த கருத்தோடு நான் ஒத்துப்போகின்றேன். ஒரு சில விடயங்கள் தொடர்பாக நான் ஆதாரத்துடன் பிரதமரிடம் சென்று முறையிட்டேன். ஆனால் பிரதமர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் சந்திக்க வேண்டும், தேர்தலில் அவர்களுடைய ஆதரவு வேண்டும் என்ற நோக்கத்தில் அரச பணத்தை எந்த விதமாகவும் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கடந்த வருடம் மே மாதம் 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்.
இந்த விஜயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரனும் இணைந்து கொண்டிருந்தார். வடமராட்சியில் உள்ள சில பகுதிகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்ததுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரனும் இணைந்து கொண்டார். இதன்போது பெறப்பட்ட நிழற்படங்களே இவை. ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுக்கும் தலா 200 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என நிதியமைச்சர் வாக்குறுதி வழங்கியதாகவும் தற்போது அது 40 மில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிடுகின்றார். நிதியமைச்சர் 2 மாதங்களுக்கு முன்பு எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்திருந்தார். வந்தபோது கூறியிருந்தார், ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களையும் அழைத்து உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுகிறது, நீங்க அந்த 200 மில்லியன்கள் ரூபாயில் வேலை திட்டங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று. அது ஒரு நிகழ்வாக செய்தார்கள். மேடையில் வைத்து 200 மில்லியன் ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களுக்கு வழங்குவதாக ஒரு படிவத்தை கொடுத்து ஒரு நிகழ்வாக செய்தார்கள். ஆனால் தற்பொழுது அது மாவட்டத்திற்கு 200 மில்லியனாக மாறியிருக்கிறது. நிதியமைச்சர் அங்கு வந்து மக்கள் மத்தியில் பேசிய விடயம் இன்று பொய்யா போயிருக்கிறது. இங்கிருந்து கடிதம் வந்திருக்கிறது, ஒரு பிரதேச செயலாளருக்கு 40 மில்லியன்கள் ரூபாய் தான் கம்பெனிகளில் வழங்கப்படும் என்று. கம்பெனிலியே என்று சொல்லி அவர்கள் தான் கூப்பிட்டு அவர்கள் தான் கதைத்து அவர்கள் தான் சொன்னார்கள். சொன்ன பின்பு தற்பொழுது அது இல்லை என்று கூறுவது ஏற்க முடியாது. කරු මුදල්ලමැතුමා කිව්වේ මැතිවරණ කොට්ටාසයකට මිලියන් 200ක් දෙනවා කියලා තමයි බුලත කිව්වේ. ඒක තමයි රජයේ ස්ථාවරය. ඒකේ කර ඇමතුමා ඒකේ මංගල ඇමතුමා අවිල කිව්වා එක ප්‍රදේශ ලේකම්තුමාට මිලියන් 200 කියලා කොළය print කරලා එහෙම දුන්නා. මේක මේ මැතිවරණ කොට්ටාසයකට ඉලෙක්ට්‍රේ ඒකේ පස්සේ මේ කොළඹේ තීරණය ගත්තේ. එතකොට කතා කරගමු we can adjust it. ඒකේ கொழும்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கொழும்பு மாநகரில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒன்றை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தும் பாரிய முயற்சியை முன்னெடுத்தனர். இல்லாத பிரச்சனைகளை இருப்பதாக சித்தரிக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஒரே தேவை ரத்தமும் பிணங்களும் மாத்திரமே. புதன்கிழமை நடைபெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் எள்ளி நகையாடுகின்ற அதே வேளை பொறுப்புடன் செயற்பட்ட போலீசார், ராணுவத்தினர் மற்றும் புலனாய்வு பிரிவினருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்புக்கு வருகை தந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட பால் பக்கெட்டுகளில் ஊசி மூலம் விஷ ரசாயனம் ஒன்றை செலுத்தியுள்ளனர். மாளிகாவத்தையில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் ஆதரவாளர்களை இதனை முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து நான் உண்மையில் வெட்கமடைகிறேன். நாங்கள் அரசியல் வரலாறு ஒன்றை கொண்டவர்கள் என்பதை முதற்கண் அவருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் எப்போதும் பால் பாக்கெட்டுகளுக்கு ஊசி மருந்து ஏற்ற மாட்டோம். முகத்திற்கு முகம் நேரடியாக எதையும் செய்வோமே ஒழிய பால் பாக்கெட்டுகளில் மருந்தேற்றி வயிற்றோட்டத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டோம். அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதே உங்களது பழக்கம். ஆதலால் அவ்வாறான செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். நாம் அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம். கொழும்பு நகரை தூக்கி செல்ல போகிறோம் என்று கூறிக்கொண்டே 5ஆம் தேதி கொழும்புக்கு வந்தீர்கள். இரவு 9 மணி அளவில் 2000 பேர் இருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார கூறினார். நாங்கள் அல்ல, அவ்வாறு சொன்னது நீங்களே. நாம் நினைத்தோம் நீங்கள் அனைவரும் போராளிகள் என்று. நீங்கள் போராளிகளாக இருந்திருந்தால் மறுநாள் சிறைச்சாலைகளில் இருந்திருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் குடிவெறியில் வீதியில் வீழ்ந்து கிடந்தீர்கள். சிறைச்சாலைகளில் அல்ல, வைத்தியசாலைகளிலேயே கிடந்தீர்கள். அரசாங்கத்தை கவிழ்க்க வந்த வீதி போராளிகள் இறுதியில் கொழும்பு மாநகரத்தை அசுத்தப்படுத்தினர். நன்றாக குடித்துவிட்டு நடு ரோட்டில் திரிந்தனர். அன்று உங்கள் மீதே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குடித்துவிட்டு இரவில் என்ன செய்தீர்கள்? பால் பாக்கெட்டுகளில் ஊசி ஏற்றியதாக உங்கள் மீதே குற்றச்சாட்டு உள்ளது. அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். நான் குடித்துவிட்டு சென்றதாக அவர் கூறினார். நான் குடிப்பதில்லை. அவரே நன்றாக குடித்துவிட்டு செல்ல முடியாமல் ஷங்க்ரிலாவில் நின்றார். மக்களை வீதியில் அனாதரவாக்கிவிட்டு நீங்கள் ஷங்க்ரிலாவில் தங்கியிருந்தீர்கள். பஸ் இல்லாமல், உணவு வழங்காமல் நீங்களே காலாவதியான பால் வழங்கினீர்கள். காலாவதியான பால் நஞ்சான பின்னர் அந்த குற்றச்சாட்டை எங்கள் மீது சுமத்துகிறீர்கள். எங்களுக்கு பால் வழங்க வேண்டிய தேவையில்லை. எதை வழங்கினாலும் நாம் ஒளித்து மறைத்து வழங்க வேண்டிய தேவை எமக்கில்லை. செய்வதை நாம் வெளிப்படையாக செய்வோம். பெண்கள் போன்று நாம் செயற்பட மாட்டோம். இது கீழ்த்தரமான தலைவர்களின் செயற்பாடு, முதுகெலும் இல்லாதவர்களின் நடவடிக்கை. போராடுவதாக தெரிவித்தே வந்தனர். தற்கொலை தாக்குதல் நடத்துவதாக வீதிக்கு வந்துவிட்டு இரவு 9:30 10 மணியாகும் போது நகரில் இருந்து வெளியேறினர். அரேபிய வசந்தம் புரட்சி என சூளுரைத்தவர்கள் இறுதியில் சாராய வசந்த புரட்சியையே செய்தனர். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளை எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், வடமாகாண அமைச்சர்களான அனந்தி சசிதரன்,
கே சிவனேசன் ஆகியோர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவுக்கு அமையவே வடமாகாண முதலமைச்சரும் ஏனைய இரு அமைச்சர்களும் மன்றில் ஆஜராகினர். கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய செயற்படாது நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு மூவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது அரசியல் ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என முதலமைச்சர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் குறிப்பிட்டார். தாம் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணி இதற்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவித்ததாக ப. டெனிஸ்வரன் குறிப்பிட்டார். மூவரையும் எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் மன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஜனக டி சில்வா உத்தரவிட்டார். ப. டெனிஸ்வரனை அமைச்சு பதவியிலிருந்து நீக்கும் விதத்தில் வடமாகாண முதலமைச்சரால் வழங்கப்பட்ட கடிதத்தை ரத்து செய்யும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரேப்ரூக் பிளேஸில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் ஒன்றில் இன்று பிற்பகல் பரவிய தீ சுமார் 2 மணித்தியாலங்களின் பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கொழும்பு பிரேப்ரூக் பிளேஸில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் ஒன்றில் இன்று பிற்பகல் 2:55 அளவில் தீ பரவியது. எட்டு தீயணைப்பு வாகனங்களுடன் சுமார் 50 தீயணைப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளுக்காக விமானப்படையின் உதவியும் பெறப்பட்டதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்தனர். தீயில் சிக்கி காயமடைந்த இந்திய பிரஜை ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புல்லுமலை குடிநீர் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு புல்லுமலை பகுதியில் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகர் பகுதியில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் இன்று மூடப்பட்டிருந்தன. தூர சேவைகளுக்கான இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பஸ்கள் மாத்திரமே காலையில் சேவையில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முச்சக்கர வண்டி சாரதிகளும் இன்று தமது சேவையிலிருந்து விலகியிருந்தனர். அரசு திணைக்களங்கள் சில காலையில் இயங்கியதுடன் முற்பகலுடன் அவையும் ஸ்தம்பிதமடைந்ததாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையின்மையினால் கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டிருந்தன. எனினும் சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் சிலர் வருகை தந்திருந்ததாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஹர்த்தாலை முன்னிட்டு மட்டக்களப்பு நகர், செங்கலடி, சித்தாண்டி, புல்லுமலை ஆகிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை ஏறாவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை பஸ்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதில் 2 சிறு காயங்களுக்கு உள்ளாகியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வாழைச்சேனை பொதுச்சந்தை மற்றும் தபால் நிலையங்கள், சமுர்த்தி வங்கி, வங்கிகள், வர்த்தக நிலையங்கள் என்பனவும் இயங்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வாகரை தொடக்கம் வாழைச்சேனை, சித்தாண்டி, வந்தாரமூலை, கிழக்கு பல்கலைக்கழகம் போன்ற பிரதான வீதிகள் வெறிச்சோடியே காணப்பட்டன. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் சிறப்புகளை சுமந்து வரும் கந்தகோட்டம் விசேட தொகுப்பு அடுத்து. திருத்தேர் தங்கி நிற்கும் தேரடிக்க அருகில் நல்லூரான் திருத்தலத்தின் தலவிருட்சமான வில்வமரம் காணப்படுகின்றது. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் மாத்திரமன்றி வேல்முருகனின் திருக்கடாட்சம் பெற்றவர்களும் வாழ்ந்த இடம் எனும் சிறப்பை வில்வ மரத்தடி கொண்டுள்ளது. கந்தபுராண கலாசாரம் என்று போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் சமய புலத்திலே கந்தபுராண படிப்பு, கந்தபுராண பதிப்பு என்று எங்களை வாழ வைத்த ஆறுமுக நாவலரில் இருந்து தேரடி செல்லப்பா சுவாமிகளின் அருள் ஆசியோடு சிவயோக சுவாமிகளின் தரிசனம் வாய்த்தமையும் குறிப்பிடத்தக்கது. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி, கிளியே இரவு பகல் தானே நடி. இந்த அனுபவம்
சிவயோக சுவாமிகளுக்கு மட்டும் உரியது அல்ல. காலாகாலமாக நல்லூர் ஆலய சூழலிலே, நல்லூர் ஆலய திருவிழாக்களிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருடைய மனங்களிலும் வாழுகின்ற அர்த்தம் அது. ஈழத்தின் குடும்ப விழாவான நல்லையம்பதி மகோத்சவ பெருவிழாவில் இன்று சப்பர திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. 22 நாட்கள் விசேட பூஜை வழிபாடுகளுடன் இடம்பெற்று வந்த நல்லூரானின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 23ஆம் நாளாகிய இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது. கோபுரத்தை ஒத்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மங்கள வாத்திய முழக்கத்துடன் ஆலயத்தின் வெளிவீதியில் நல்லை கந்தனின் சப்பர திருவிழா நடைபெற்றது. அழகால் அலங்கார கந்தன் என்றும் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமைதராய் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதியுலா வந்தார். 400 அழகு பெறும் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவத்தில் நாளை ரதோற்சவ திருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அலங்கார கந்தனின் மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் சிறப்பு கலையகம் கந்தக்கோட்டம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் சாந்தி பகீரதன், சக்தி FM அலைவரிசை பிரதானி RP அபர்ணாசுதன், தேசிய சேமிப்பு வங்கியின் அதிகாரிகள், நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் கந்தக்கோட்டம் கலையகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று மட்டுமில்லை, 20-25 வருஷமாக யாழ் மண்ணிலே இருந்தும் செய்திகளை கொடுத்து இன்று வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி ஊடகம். அது யாழ் மண்ணிலே இருந்து எவ்வளவு தூரம் செய்திகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு போகிறதோ அதே போல் யாழ் மண்ணில் இருக்கின்ற பல இளைஞர்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மூலமாக வேலை வாய்ப்பு கொடுத்து செய்தி வாசிக்கும் துறைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிற நிறுவனம். இன்னும் இதே மாதிரி இன்னும் பல வருடங்களாக இதே செய்திகளை இதுக்கு மேலும் நன்றாகவே செய்து கொண்டு செல்லும் என்றது நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. இந்த மகோற்சவ காலத்திலே இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்துடன் நாம் இணைந்து சிறந்த அறிவிப்பாளரையும் குரல் தேடுகின்ற அந்த உன்னதமான கைங்கரியத்தினை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய தேசிய சேமிப்பு வங்கி துணை நின்று கொண்டிருக்கின்றது. இதன் போது அதிதிகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் கந்தக்கோட்டம் கலையகத்தை பார்வையிட்டனர். கந்தக்கோட்டம் கலையகத்தில் குரல் தீர்வு மற்றும் திரைப்பரீட்சைகள் இன்றைய தினம் நடைபெற்றன. நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை நியூஸ் ஃபர்ஸ்டின் குரல் தீர்வு மற்றும் திரைப்பரீட்சைகள் நடைபெறவுள்ளன. இதன் போது தெரிவு செய்யப்படுகின்ற இருவருக்கு சக்தி டிவி மற்றும் சக்தி FM-இல் நாளை மறுதினம் மணத்தியால செய்திகளை வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்டவுள்ளது. செய்தி வாசிப்பவர் சபாபதி கோபிநாத். அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபர் போலீஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிராக தமது திணைக்களத்தினரால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தண்டனை கோவை சட்டம் 120வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பின் 157 பிரிவு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் திணைக்களம் அவருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். LTTE அமைப்பு தொடர்பில் அண்மையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டமையினால் விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய இலங்கை கூட்டு போர் பயிற்சி இன்று திருகோணமலையில் ஆரம்பமாகியது. இந்தியாவின் 3 கப்பல்களும் 2 கடற்படை ரோந்து விமானங்கள் மற்றும் ஒரு உலங்கு வானூர்தி என்பன நாட்டை வந்தடைந்துள்ளன. பயிற்சிகளில் 1000க்கும் அதிகமான இலங்கை கடற்படை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இன்று ஆரம்பமாகும் இந்த கூட்டு பயிற்சி எதிர்வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் பயிற்சிகளில் இலங்கை விமானப்படையினரும் முதற்தடவையாக இம்முறை பங்கேற்றுள்ளனர். இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவினை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் வலய சமுத்திர பாதுகாப்பினை உறுதி செய்தல் ஆகியன கூட்டு போர் பயிற்சியின் நோக்கமாகும் என கடற்படை பேச்சாளர் கமாண்டர் தினேஷ் பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எலேனா பி டெப்லிட்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய தூதுவரின் தெரிவை அமெரிக்க செனட் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. எலேனா பி டெப்லிட்ஸ் அமெரிக்க வெளிவகார சிரேஷ்ட அதிகாரி என்பதுடன் நேபாளத்துக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவராகவும் பணியாற்றியவர் ஆவார்.
எலேனா பி டெப்ளிட்ஸ் அமெரிக்க அரசு திணைக்களத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு இணைந்தார். மேலும் கடந்த 2012 2015 வரையான 3 வருட கால பகுதியில் முகாமைத்துவத்திற்கான செயலாளராக பதவி வகித்தார். அதேபோன்று 2011 2012 வரையான கால பகுதியில் காபூலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முகாமைத்துவ ஆலோசகராகவும் எலேனா பி டெப்ளிட்ஸ் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். கம்முதாவ திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. 116வது வீடமைப்பு திட்டம் வவுனியா வீமன்கல்லு மாதிரி கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இங்கு நிர்மாணிக்கப்பட்ட 12 வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. கம் உதாவ திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட 117வது திட்டம் வவுனியா நெடுங்கணி பகுதியில் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. சிவாநகர் மாதிரி கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 12 வீடுகளும் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. 2020 ජනවාරි 1 වෙනිදාට දෙවෙනි පියවර. வடமாகாணத்தில் இதுவரை 258 உதா கம்மான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வன்னி மாவட்டத்தில் 81 உதா கம்மான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த வருட இறுதிக்குள் வன்னி மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படும் வீடுகளின் எண்ணிக்கையை 81லிருந்து 150ஆக அதிகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளேன். முதல் கட்டமாக 2500 வீடுகளும், இரண்டாம் கட்டத்தில் 5000 வீடுகளும், மூன்றாம் கட்டத்தில் 10,000 வீடுகளும், நான்காவது கட்டமாக 2500 வீடுகளில் மொத்தமாக 20,000 வீடுகளின் நிர்மாண பணிகள் பூர்த்தியாகும் போது வன்னியில் உள்ள அனைத்து மக்களின் வீடு தொடர்பான பிரச்சனையை இனமத பேதமின்றி எமது அமைச்சர் தீர்த்து வைக்கும் என்பதனை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ජාතියාගම් කුලවල පන්ති පක්ෂ ભેදෙන් තොරව අපේ රජය අපේ අමාත්‍යංශය විසඳන එක විසඳනවාමයි කියලා මන් තමුන්නාන්සලාට ඉතාමත්ම සතුටින් ප්‍රකාශ කරනවා. அவர் எதிர்கால ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் என்பது சிறு குழந்தைகளுக்கும் தெரியும். நான் ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் அவர்களையும் கேட்கின்றேன். புனர்வாழ்வு அமைச்சினூடாக வடக்கு மக்களுக்குரிய வீட்டு திட்டத்தை கட்டுவதற்காக அதுக்குரிய அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். குறை சொல்ல வேண்டாம், 3 வருடமாக எங்களுக்கு வீடு இல்லை. தற்பொழுது தேசிய நல்லிணக்க அமைச்சர் மனோ கணேசனிடம் அந்த வீட்டு திட்டத்தை கொடுக்க இருப்பதாக அறிகின்றோம். அதுவும் எங்களுக்கு எவ்வளவு சாத்தியப்படும் என்பது தெரியவில்லை. நான் ஜனாதிபதி அவர்களிடமும் பிரதமர் அவர்களிடமும் இந்த வடக்கு மாகாண மக்களின் சார்பாக இந்த வீட்டு பிரச்சனை சம்பந்தமாக கேட்கின்றேன். அந்த வீடு கட்டும் திட்டத்தை கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாசாவிடம் வழங்குங்கள். நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே ஒரு தருக்கும் வீடு இல்லை என்ற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்துவார். வடமாகாண சபை ஆளும் கட்சியின் உறுப்பினர் ஆயுப் அஸ்மினின் குடும்பாவி இன்று யாழ்ப்பாணத்தில் எரிக்கப்பட்டது. மாவட்ட முஸ்லிம் சமூகத்தினால் மாகாண சபை உறுப்பினர் அயூப் அஸ்மினின் குடும்பாவி யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் வைத்து எரிக்கப்பட்டது. அன்றும் இன்றும் யாழ் மாவட்டத்தில் முஸ்லிம்களும் தமிழர்களும் அந்யோன்யமாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதனை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த கண்டன பிரகடனத்தை செய்திருக்கின்றார்கள். 1983ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நட்டஈடு வழங்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் ஒன்று இன்று வவுனியாவில் நடைபெற்றது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனலின் வழிநடாத்தலில் இயங்கும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான இலவச சட்ட ஆலோசனை மையத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் புனர்வாழ்வு அதிகார சபையின் மேலதிக பணிப்பாளர், மாவட்ட செயலகத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 83ஆம் ஆண்டு முதல் 90ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வவுனியா கூமாங்குளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக நட்டஈடு பெற்றுக்கொள்ளும் நோக்கிலான உதவிகளை லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான இலவச சட்ட ஆலோசனை மையம் செய்து வருகின்றது. இந்த கலந்துரையாடலின் போது நட்டஈட்டினை எதிர்பார்த்திருக்கும் மக்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. வவுனியா கூமாங்குளத்தைச் சேர்ந்த 45 குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் நட்டஈடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 27 குடும்பங்களுக்கு நட்டஈடும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் அரசாங்கம் 2000 மில்லியன் ரூபாவினை புனர்வாழ்வு அதிகார சபைக்கு ஒதுக்கி இருக்கின்றது. வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட
அது அதிகமான குடும்பங்கள், குறிப்பாக 20,000 குடும்பங்கள் இதில் மூலம் நன்மை அடைகின்றார்கள். இதுவரை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு இடையில் நாங்கள் கிட்டத்தட்ட 15,000-20,000 குடும்பங்களுக்கும் விண்ணப்பித்த குடும்பங்களுக்கு நட்டீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை கொண்டிருக்கின்றோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவர்களது விண்ணப்பங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தகவல் அறியும் சட்டத்தினூடாக என்ன செய்ய முடியும் என பார்த்தோம். தற்போது அவர்கள் நட்டஈட்டை பெற்றுள்ளனர். சராசரியாக 27 பேர் நட்டஈட்டை பெற்றுக் கொண்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து பூமங்குளத்தை சேர்ந்த மக்கள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஊடாக உதவியை எதிர்பார்த்தனர். 115 நட்டஈட்டு விண்ணப்பங்களை மீள்குடியேற்ற அமைச்சுக்கு தகவல் அறியும் சட்டத்தினூடாக விண்ணப்பித்துள்ளோம். இங்கு வந்திருக்கின்ற பிரமுகர்கள் கூறுகின்றார்கள், 90ஆம் ஆண்டு முற்றுமுழுமையாக பாதிக்கப்பட்ட கிராமம் என்ற ரீதியிலே கூமாங்குள கிராமத்திற்கு நஷ்டஈடு வழங்குவதாக இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே குறிப்பிட்ட திகதிக்குள் வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சினால் யாழ் மாவட்ட செயலகத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் நிலையத்தை தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் ரவீந்திர சமரவீர திறந்து வைத்தார். மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்கள அதிகாரிகள், அமைச்சின் செயலாளர் மற்றும் திணைக்கள உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலகத்தில் திறக்கப்பட்டுள்ள இந்த தொழில் நிலையத்தினூடாக உங்களுக்கு தேவையான பயிற்சியை பெறுவதற்கும் எதிர்காலம் தொடர்பில் ஏதேனும் வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கான ஆலோசனைகளை பெறவும் முடியும். இளைஞர் யுவதிகள் தொழில் வாய்ப்பின்றி இருப்பதை விட வருமான மார்க்கத்தை உருவாக்கி வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். அரசாங்கம் அதனையே எதிர்பார்க்கின்றது. 30 வருடங்களாக இங்கு காணப்பட்ட நிலையால் வீழ்ச்சியுற்ற உங்களை மீட்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. படுகொலை செய்யப்பட்ட குமாரசுவாமி கிருஷாந்தியின் 22வது ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பொதுச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. வறுமை கோட்டிற்குட்பட்ட 25 மாணவர்களுக்கு இதன் போது கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையில். வணக்கம்.